டியர் ஸ்டூடெண்ட்ஸ், 12th ஸ்டாண்டர்டில் இன்றைக்கி நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால் யூனிட் 12 வந்து கார்பனைல் காம்பவுண்ட் அண்டு கார்பாக்சிலிக் ஆசிட் என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொன்னால், நம்ம நடைமுறை வாழ்க்கைகளில் நிறைய பயோமாலிகுலை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறோம். அதெல்லாம் என்ன அப்படின்னு சொன்னால் புரோட்டீனு, கார்போஹைட்ரேட்டு, விட்டமின், மினரல் இது எல்லாமே பிளான்ட் அண்ட் அனிமலில் ப்ரெசண்ட்டாக இருக்குது. இந்த பிளான்ட் அண்ட் அனிமலில் ப்ரெசண்ட்டாக இருக்கக்கூடிய புரோட்டீன், கார்போஹைட்ரேட் இதில் எல்லாத்துலேயுமே ஆர்கானிக் காம்பவுண்டோட ஃபங்க்ஷனல் குரூப் வந்து C+O. இங்கே கார்பனோட வேலன்சி 4 1 2 3 4 C+O. இந்த இடத்துல R குரூப் வரும், அதாவது அல்கைல் குரூப் இல்லைனா அரைல் குரூப் வரலாம். இதைத்தான் நம்ம கார்பனைல் காம்பவுண்ட் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து ஒரு முக்கியமான ரோலை ப்ளே பண்ணுது மெட்டபாலிக்கல் ப்ராசஸில். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா பைரிடாக்சால் அப்படிங்கிறது ஒரு ஆல்டிஹைடு. இது விட்டமின் பியிலேருந்து டெரைவ் பண்ணக்கூடியது. இதோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு சொன்னால், இது ஒரு என்சைமாக ஃபங்க்ஷன் ஆகுது. அதாவது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நிறைய என்சைம் ஆக்டிவிட்டீஸுக்கு இது யூஸ் ஆகுது. அனதர் ஒன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த கார்பனைல் காம்பவுண்ட் ஆர் இம்பார்ட்டன்ட் கான்ஸ்டியூண்ட் ஃபார் ஃபேப்ரிக்ஸ், பிளாஸ்டிக், ட்ரக். நாம் நடைமுறை வாழ்க்கையில் பயன்படுத்தக்கூடிய நிறைய மருந்துகள், பிளாஸ்டிக், பாலிமர்ஸ், ஃபேப்ரிக்ஸ், இது எல்லாமே ஃபேப்ரிக்ஸ்னால் துணிகள், இலைகள் அப்படி சொல்லலாம். இது எல்லாமே பெரும்பாலும் கார்பனைல் காம்பவுண்டாக இருக்குது. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னால், ஃபார்மால்டிஹைட் அப்படிங்கிறது எதில் யூஸ் ஆகுது அப்படின்னு சொன்னால் பேக்லைட், பேராசிட்டமால். இந்த பேக்லைட் அப்படிங்கிற சப்ஸ்டன்ஸையும் பேராசிட்டமால் அப்படிங்கிற மருந்தையும் ஃபார்மால்டிஹைட்லேருந்து நம்ம தயார் பண்ணுறோம். இது வந்து ட்ரக்கு யூஸ்டு டு ரெடியூஸ் ஃபீவர், காய்ச்சலை குணப்படுத்துறதுக்கு பேராசிட்டமால் அப்படிங்கிற மெடிசினை நாம் எடுத்துக்கிறோம். இதில் கார்பனைல் குரூப் வந்து இருக்குது. இந்த யூனிட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, கார்பனைல் காம்பவுண்டுனா என்ன, அதோட நாமன்கிளேச்சர், அதுக்கப்புறமா அதை எப்படியெல்லாம் தயார் பண்ணலாம், அதோட ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டி, கெமிக்கல் ரியாக்ஷன், யூசஸ். இந்த லெசனோட முதல் 20 பக்கத்தில் கார்பனைல் காம்பவுண்டில் ஆல்டிஹைட் அண்டு கீட்டோனை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்த 20 பக்கத்தில் ஆசிடை பற்றி. இந்த ஆல்டிஹைடும் கீட்டோனும் ட்வின்ஸ் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஆல்டிஹைட் அண்டு கீட்டோன் ரெண்டோட ப்ரிப்பரேஷனும் சிமிலராக இருக்கும். ரெண்டோட ஃபிசிக்கல் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி மோரார்லெஸ் சிமிலராக இருக்கும். இந்த ரெண்டுலேயுமே ஃபங்க்ஷனல் குரூப் வந்து C+O. இப்போ நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த C+O ஃபங்க்ஷனல் குரூப் இருக்குது இல்லையா, இதில் இந்த இடத்துல ஒரு அல்கைல் குரூப்பும் இந்த இடத்துல ஒரு ஹைட்ரஜனும் வந்துச்சுன்னா, அதாவது இங்கே ஒரு அல்கைல் குரூப் வரணும், இங்கே ஒரு ஹைட்ரஜன் வரணும். அப்படி இல்லைனா இங்கே ஒரு அல்கைல் குரூப்போ அரைல் குரூப்போ இங்கே ஒரு ஹைட்ரஜன் வந்துச்சுன்னா இது ஆல்டிஹைட். ரெண்டு பக்கமே அல்கைல் ஆர் அரைல் குரூப் வந்துச்சுன்னா அதை நம்ம கீட்டோன். இப்போ அடுத்த வீடியோவில் நாமன்கிளேச்சர் ஆஃப் ஆல்டிஹைட் அண்ட் கீட்டோனை பற்றி நாம் டிஸ்கஸ் பண்ணலாம்.